ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நேயர்களே, நம்ம என்ன விஷயம் இப்போ பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி அதிகாலையில் நம்முடைய சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் பின்னோக்கி நகர்கிறார். மீன ராசியில் உள்ள ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற சனி பகவான் பின்னோக்கி நகர்கிறார். அப்ப வக்ரம் அடைகிறார். அப்ப வக்ரம் அடைஞ்சார்னா அவர் என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போறார், என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரி, இந்த வக்ரம் எவ்வளவு நாட்கள் இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 138 நாட்கள். அதாவது ஜூலை 27 அதிகாலையில் தொடங்குற தன்னுடைய வக்ர செயல்பாடை சனி பகவான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் வக்ரத்திலே இருப்பார். வக்ரம் அடையும் அவர் வக்ர நிலை முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை தன்னுடைய வக்ர நிலையை முடிப்பார் அப்படிங்கிறது கிரகத்துடைய கணக்கு. ஸோ இந்த 138 நாட்கள்ல உங்க லைஃப்ல என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் கொடுக்க போறார். மேலும் குருவுடைய பார்வை நம்முடைய சனி பகவானுக்கு வக்ர பயிற்சி காலங்களில் இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் பார்த்தீங்கன்னா அப்படியே சிம்மத்தை நோக்கி அதிசாரமாக சொல்லக்கூடிய காலம் மட்டும் நீங்க கவனமா இருக்கணும். குறைஞ்சது ஒரு 100 நாள் என்ஜாய்மெண்ட் வச்சுக்கோங்க, 40 நாள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகேவா? அப்ப இது முன்ன பின்ன வரும். ஓகே, இதுல நீங்க என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்கணுங்கிறத நம்ம தெளிவா பார்க்க போறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக துல்லியமா வக்ர பயிற்சி காலங்களில் நான் இன்னும் ஸ்பெஷலாக எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஏற்கனவே வீடியோ போட்டிங்களா சார் அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் இதை நுணுக்கமாக எடுத்துகிட்டு வந்து உங்கள் லைஃப்பில் என்ன மாற்றம் வருதுங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய ஆதரவு கட்டாயமாக எனக்கு வேணும், நம்ம சேனலுக்கு வேணும். ஓகே, கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். சிம்ம ராசி என்பவர்களுக்கு பல சிரமங்கள், பல போராட்டங்கள், பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு இன்னும் சிங்கம் சிங்கிளாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக துடித்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய லைஃப்ல சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல வக்ரம் பெற்று அமர்கிறார். அவர் ராசியில 8ல் அமர்ந்தாலே ஏகப்பட்ட ஒரு பயமும் பதட்டமும் கொடுப்பாருங்கிறது நாங்கள் யோசிச்சிருந்தோம். ஸோ இதில் ஒரு வக்ரம் பெற்று வேற அமர்ந்தாருன்னா என்ன ஆக போகுது, எங்களுடைய நிலைமை என்னதான் ஆக போகுது அப்படிங்கிற நிலைப்பாடுகளில் நீங்கள் இப்போ இருக்கீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னுடைய கருத்து என்னன்னா, ராசியில் கேது பகவான் உங்களுடைய ராசியில் கிட்டத்தட்ட 2025 மே மாதம் உள்ள என்றான கேது பகவான் உங்களை ஒரு நிலையான தன்மையில் இருக்க விடாம, அதாவது ஏதோ வாழ்கிறேன், ஏதோ இருக்கேன், நான் ஏதோ போகுது லைஃபு, ஆனால் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, நிறைய அழுத்தம் நிறைய இருக்கு, காலைல எந்திரிக்கேன், வேலைக்கு போகிறேன், வர்றேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், மனசு விட்டு பேச முடியாத அளவுக்கு மனதில் அவ்வளோ தூரம் மன அழுத்தம் இருக்கு, என் மனதை புரிந்து கொள்ள கூட ஒரு ஆள் கூட இல்லையேன்னு ஏக்கமும் இருக்கு. அப்படிங்கிற நிலையில கேதுதான் உங்களை உருவாக்குனார். சனி பகவான் உங்களை பேச விடாமல் நிறைய விஷயங்களை தடுத்தார். அதான் உண்மை, நான் ஒத்துக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட மனநிலையில் நம்மளுடைய வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற சிம்மராசி என்பதற்கு சிரமம் இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைல், போராட்டம் இல்லாத லைஃப் ஸ்டைல், பிரிவுகளை சந்தித்து எப்போதான் இணைவோம் அப்படின்னு எதிர்பார்க்குற உங்களுடைய லைஃப்பில், உங்களுடைய வாழ்க்கையில் எந்த உறவை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ, எந்த உறவு உங்களை புரிந்து கொண்டு உங்க மேல அன்பு காட்டுன்னு எதிர்பார்த்தீங்களோ, அந்த உறவு உங்களை தேடி அன்பு காட்ட போறாங்க. அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், காதலனா இருக்கலாம், காதலியா இருக்கலாம். ஸோ மேபி ஒரு உண்மைத்தன்மை உள்ள உறவு உங்களை தேடி உங்களை அன்பு காட்டி அரவணைத்து நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. தனித்திருந்த சிம்மம் இனிமே ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை, உறவுகளுடன் இணைந்து ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய
காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும்போது, அதாவது 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்து குருவுடைய பார்வை கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்கள் கிடைக்கிறதுனால நவம்பர் மாதம் ஸ்டார்டிங் வரையுமே நீங்க எதிர்பார்த்த அத்தனை விஷயமான செயல்பாடுகளையும் ஏற்றமும் மாற்றமும் ஏற்படும். கிட்டத்தட்ட பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு என்னென்ன சிரமங்கள் இருக்கோ, எந்த அளவுக்கு அழுத்தத்தை சந்திக்கீங்களோ அந்த சிரமம் விலக போகுது. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நம்முடைய சிம்மராசி என்பதாய் உங்களுக்கு நமக்கு சனி பகவான் வக்கரம் பெற்று அமர்ந்து குருவுடைய பார்வை மூலமாக உங்களுக்கு கொடுக்க போறார். அதே போல கொடுத்த வாக்கை காப்பாற்ற போறீங்க. உங்கள் பணம் உங்களுக்கே திரும்பி வரப்போகுது. எங்கேயா பணம் கொடுத்துட்டு உங்களோட பாசமா கேட்டு வாங்கின உறவுகள் இப்போ உங்களை கோபமா உங்க மேல வீண் பழி சுமத்திட்டு நீங்க, அதாவது நீங்க நயந்து அன்பா கேட்டதெல்லாம் அவங்க கண்ணு தெரிஞ்சுக்காது. ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கோபம், அது உள்ளுக்குள்ள உள்ள சத்திங்கிடுவோம். அந்த கோபத்தை நீங்க வெளிப்படுத்தும் போது, நீ கோபம் வெளிப்படுத்துறதுனாலதான் தள்ள அப்படின்னு சொல்லி உங்க மேல வீண் பழி சுமத்திட்டு அவங்க நல்லவங்களா ஆகணும் பார்த்தீங்களா, அந்த வேதனை தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஸோ இந்த வேதனை, இந்த வலி, இந்த கஷ்டம் உங்களை விட்டு கடந்து போயிடும். கவலைப்பட தேவையில்லை. பிரிந்த உறவுகள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய அம்மாவுடைய ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனையில சரியாகி ஆரோக்கியம் சிறப்படையக்கூடிய வாய்ப்பெல்லாம் நம்முடைய சிம்மராசி என்பவர்களுக்கு நம்முடைய வக்ரம் பெற்ற சனி பகவான் 100 நாட்களில் கொடுக்க போறாருங்கிறது உண்மை. சரியா? இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்முடைய சிம்மராசி என்பவர்கள் புதிதாக தொழில் தொடங்கலாமா? இந்த கேள்வி யாருக்கு இருக்கோ, உங்க சுய ஜாதகத்துல கிரக நிலைகள்ல உங்களுடைய லக்னாதிபதி பத்தியும் அல்லது உங்களுடைய தசாநாதனுடைய செயல்பாடுல லக்னாதிபதி இணைந்திருக்காரு அப்படின்னா, கூட்டு சேர்க்கை அப்படிமா பார்த்தீங்களா, அந்த சேர்க்கை இருக்குன்னா உறுதியா சொந்த தொழில் தொடங்கலாம். அப்ப தொழிலை ஏற்கனவே பார்த்து இருக்க விட்டுடலாமா, விட்டுட்டு போயிடலாமா, என்னன்னு தெரியல, எப்படி சமாளிக்கிறது தெரியல அப்படிங்கிற நிலைமையில இருக்கக்கூடிய சிம்மராசி என்பதற்கு தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. தொழிலை விட்டுட்டு போகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. சுய ஜாதகம் வலிமையா இருந்தா கண்டிப்பா சிம்மராசி என்பவர்கள் தொழிலை விட்டுட்டு போக மாட்டீங்க, தொழில வெற்றி பெறுவீங்கிற சொல்லலாம். புதிய தொழில் தொடங்கி அதுல ஒரு முன்னேற்றம் சந்திப்பீங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமான, உங்களுக்கு ஃபேவரான சூழ்நிலை உருவாக்கி தராது. சரி, இவ்வளவு விஷயங்கள் தராங்களே, இந்த வக்ரம் பெற்ற சனிபகவான் பிரச்சனை கொடுக்க மாட்டாரா? ஏற்கனவே சனி பகவானுக்கு எங்களுக்கு தான் எப்பயுமே மோதலா இருக்குமே. நாங்க சூரிய பகவான், அவர் சனி பகவான். அதாவது அப்பா மகன் பிரச்சனை எப்படி ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குமோ அதே மாதிரி எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குமா, என்ன பாதிப்பை கொடுப்பார் அப்படின்னா, இந்த 100 நாள் பாதிப்புங்கிறது என்னன்னே தெரியாம வாழ்ந்துருவீங்க. கிட்டத்தட்ட மீறி உள்ள இந்த 38 நாட்கள்ல நீங்க ஒவ்வொரு விஷயமுமே அடி எடுத்து வைக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமா, ரொம்ப ரொம்ப நிதானமா எடுத்து வைக்கணும், அவசரப்படாம எடுத்து வைக்கணும். சரியா? அதே போல தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க நவம்பர் டிசம்பர் வரையும் 2 கண்ணையும் முழுமையா பார்க்கணும். ஒரு முறை பார்த்தேன் விட்டுட்டேன் அப்படிலாம் இல்லை, 2 முறை ஒரு நாளைக்கு வாட்ச் பண்ணணும். என்ன ஏற்றும் போது, எங்க இருந்து போது இறக்கம், எங்க இருந்து போது, யார் காரணம், அப்படி அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு, உங்களுக்கான ஒரு சிறப்பான வாய்ப்பை கிரகங்கள் கொடுப்பதுக்கு ரெடியாக இருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல என்னை பொறுத்தவரை ரொம்ப கவனமாக இருக்கு. ஓகே, அதாவது இந்த 100 நாள் ஓகே தான், 100 நாள் பிறகு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள சிம்மராசிக்காக கொஞ்சம் கவனம் செலுத்தணும். வேறு பெரிய பாதிப்புகள் கிடையாது. முன்னேற்றமும் ஏற்றமும் சிம்மத்துக்கு சனி பகவான் வக்கர பயிற்சிக்காரங்களை கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.